முருகனுடைய வேலை பற்றி இன்று பேசுவோம். அதாவது முருகன் கையில் உள்ள வேலுக்கு அவர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டற்கு மட்டும் பயன்படுத்தினார் என்பதை விட அந்த வேலுடைய தன்மை என்னென்று பார்ப்போம். அந்த வேலின் இந்த முனி என்பது நுனி, வேலின் நுனி என்பது கூர்மையான பாகம் என்பது புத்தி கூர்மை, தெளிவு என்பதை குறிக்கும். அகண்ட பாகம் என்பது ஒழுக்கம், அதாவது இன்னொரு அர்த்தம் அகண்ட சிந்தனை, விரிந்த எண்ணம், ஒழுக்கம் கொண்ட இரக்கம் கொண்ட ஒரு மனிதன் என்பதை குறிக்கும். கைவிடி என்பதும் செயல்பாடு, அதாவது இது ரெண்டு இருந்தால் செயல்பாடு செயல்திறன் எல்லாமே வெற்றி அடையலாம் என்பதற்காகவே சொல்லப்பட்டதுதான் இந்த முருகனுடைய வேல். முருகனுடைய அந்த வேலுக்கு புத்திசாலித்தனம், தெளிவு, புத்திசாலித்தனம், தெளிவு, இது இரண்டும் கூர்மையாக இருக்கும் பட்சத்தில், அகந்த சிந்தனையும் இருக்கும் பட்சத்தில், விரிந்த எண்ணம், எல்லாரையும் ஆளுமை செய்யும் அளவிற்கு விரிந்த எண்ணம் இருந்தால் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் வெற்றி பெறும் என்பது நிச்சயம். இதை குறிக்கும் விதமாகவே வேலினுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நலமாய் வளமாய் வாழ்க.